ஹாய் ஆஸ்பிரன்ஸ். வாத்தியார் வேலைன்னா எல்லாரும் வந்து ஏளனமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ஒரு ஆச்சரியம் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வாத்தியாருக்கு 9 கோடி ரூபாய் பரிசு எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாயில. ஸோ நம்ப முடியுதா? எல்லாருமே வந்து டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்போம். பட் ஆசிரியரான ஒரு சோசியல் சர்வீஸ்க்காகவே 9 கோடி ரூபாய் பரிசு எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை யார் பெற்றிருக்காங்க பார்க்கலாமா? இது எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஓகே, அவங்கதான் இவங்க. இந்திய ஆசிரியருக்கு 9 கோடி ரூபாய் பரிசா. ஸோ பார்க்கவே ஆச்சரியமா இருக்கா? அந்த பெண்மணி இவங்க தான். இவங்களை எல்லாருக்குமே தெரியும். துபாயில துணை பிரதமர் தான் இவங்க. இவங்களுக்கு இந்த பரிசு கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆசிரியை 10வது பேரா இந்த பரிசா வாங்கியிருக்காங்க. எத்தனாவது நபரா? 10வது நபரா. ஸோ இவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபில் நாகி. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கல்விய விழிப்புணர்வு பண்ணதுக்காக சுவர்ல சித்திரம் வரைகிறது, அவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டு வழியா கல்வியை கொடுக்கறது, பள்ளி போக விரும்பாத பசங்களுக்கு கல்வியோட இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறது. ஸோ வீட்டு சுவர்கள் எல்லாத்தையுமே வந்து கணிதத்தை பத்தி, அறிவியலை பத்தி, சமூக அறிவியலை பத்தி, என்விரான்மெண்ட்டை பத்தி அதை சித்திரம் மாதிரி ஓவியம் மாதிரி வரைஞ்சி அவங்களுக்கு படிப்போட ஆர்வத்தை தூண்டுறதுதான் இவங்களோட வேலையா இருந்ததுக்கு. ரூபில் நாகி இவங்க தான் அந்த டீச்சர். ஸோ நம்ம இந்திய டீச்சர் இவங்க. இவங்களுக்கு 9 கோடி ரூபாய் பரிசு கிடைச்சிருக்கு. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதுவும் இல்லாம இன்னொன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 6ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பார்த்திருப்பீங்க. ஓகே, ஆனா அந்த நியூஸ் பேப்பர்ல என்னென்ன பார்த்திருப்பீங்க? இந்த நியூஸ் பேப்பரை யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க இந்த நியூஸ. சோ இந்த நியூஸ் எந்த இடத்துல மூலையில இருக்கு பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நியூஸ் எந்த மூலையில இருக்கு பாருங்க. சோ இவங்க தான் அது. அங்கேயும் தான் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். 10 லட்சம் ரூபாய் பரிசு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா $10 லட்சம் வேற 9 கோடி ரூபாய். நம்ம இந்திய மதிப்படி 9 கோடி ரூபாய். சோ இதை நோட் பண்ணிக்கங்க. ரூபில் நாகி கொடுத்தது யாரு? துபாய்னு சொல்லியாச்சு, துணை பிரதமர்னு சொல்லியாச்சு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதான் முக்கியம். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சேவ் பண்ணி வச்சுக்கங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதே மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்ஸ் மூலியமா ஒவ்வொரு மார்க்கு நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக எடுத்து தரேன். நன்றி, வணக்கம்.